Hi, hi everybody. இதுக்காக ஒரு பர்ஸ் தைச்சிருக்கேன். ஹேண்ட்பேக்கு, குட்டி ஹேண்ட்பேக்கு, சின்ன சைஸ் தான். ஜிப்பில் இருந்து துணி எதுவும் மாட்டிக்கிறாமல் இருக்கிறதுக்காக ஜிப்போட ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாத், பேக்கில் ஒரு கிளாத் கொடுத்து தைச்சோன்னா ஒரு சைடே கீழே ஒரு கிளாத், மேலே ஒரு கிளாத் வச்சு அதுக்கப்புறம் உள்டாவை திருப்பி விட போது ஜிப்புக்குள்ளே துணி எதுவும் போகாது. அதுக்காக 2 கிளாத்து, லேஸ் ஒன்று வைக்கணுங்கிறதுக்காக மொத்தம் 3 கிளாத் கொடுத்து இது பண்ணேன். 3 கிளாத் ஒரு சைடு வரும், இன்னொரு சைடு அதே மாதிரி 3 கிளாத்து. இது ரெண்டையும் வந்து ஜிப்போட ஒவ்வொரு சைடு மேலே கீழையும், ஜிப்போட மேலே கீழையும் அதை அட்டாச் பண்ணிவிட்டு ஜிப் அட்டாச் பண்ணோம் உனக்குள்ள. இது வந்து ஜிப்போட அந்த ஜிப்பு மேலே அந்த அதை தச்சு விடுறதுக்காக அது வச்சுருக்கேன். இது வந்து ஹேண்ட்பேக் மாதிரி ஹேண்டில் வைக்கிறதுக்காக இந்த கிளாத்து. பர்ஸு, ஒரு சின்ன பர்ஸு தான் கேட்டுச்சு. பர்ஸில் அட்டாச் பண்ணுறதுக்காக, வெளியில் அட்டாச் பண்ணுறதுக்காக ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன் எம்ப்ராய்டரி கிளாத்து. ஆனால் அது ஒரு பனியன் கிளாத்துங்கிறதுனால அதோட 4 அவுட்லைன் வந்து அவுட்லைன் கார்னரில் வந்து உஷா ஸ்டிச் மேஜிக்கில் இருக்க எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் போட முடியாது பனியன் கிளாத்தில். அதனால் ஹேண்ட் ஸ்டிச் தான் போடணும்னு சொல்லிட்டு வெறும் ஓட்டு தையல் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து அதை ஜிப்பில் அட்டாச் பண்ணணும். ஜிப்பில் வந்து மேலேயும் கீழேயும் வந்து 3 கிளாத் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன். இது மெயின் ஃபேப்ரிக்கு. அது கீழே ஒரு லைனிங், மேலே ஒரு லைனிங் கொடுத்துருக்கேன். ஜிப்பு நடுவில் வரும். அப்படின்னா வந்து ஜிப்பு நம்ம ஓப்பன் பண்ணும்போது, திறக்கும்போது எது வந்து நூல் விலகி ஸ்டிக் ஜிப்போடு அட்டாச் ஆகி ஸ்டிப் க்ளோஸ் பண்ணும்போது, திறக்கும்போது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே உள்ளே போயிடும். வெளியில் இருக்க கார்னரில் இருக்க நூல் 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 பிரிஞ்சு எதுவுமே ஜிப்பில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு கிளாத்து, மேலே ஒரு கிளாத்து, நடுவில் ஸ்டிச்சு, நடுவில் ஜிப்பு இருக்கும். ஜிப்புக்குள்ளே எந்த அந்த ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கிற துணி நூல் எதுவும் மாட்டாது. ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி 3 கிளாத் வந்து பேக் சைடும் அதே மாதிரி அட்டாச் பண்ணணும். ஜிப்போட ஒரு சைடு அட்டாச் பண்ணியாச்சு, இன்னொரு சைடு அட்டாச் பண்ணணும். 2 கிளாத்து கீழே போயிடும், ஒரே ஒரு கிளாத் மட்டும் மேலே இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரு லைனிங் கிளாத்தும் கீழே போயிடும், மேலே ஒரு லைனிங் கிளாத் வந்துடும். வச்சு அட்டாச் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்டாவை திருப்பி விட்டாச்சு. இப்போ ஜிப்புக்கு நடுவில் வந்து எந்த பிசுறு நூல்களும் இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அது மேலே ஒரு அமுக்கு தையல் மட்டும் போட்டு விடணும். 2 ஜிப்போட 2 சைட்லேயும் கிளாத் இருக்க இடத்துல வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு விடணும். ஒரு சைடு ஓப்பனாக வச்சுருக்கேன். அதோட எம்ப்ராய்டரி கிளாத்தோட ஒரு சைடு ஓப்பனாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஏதாவது பேப்பர்ஸ், ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவையான பேப்பர்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம்.
பின் போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் வந்து ஸ்டிச்சிங் மிஷினில் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக பின் போட்டு ஸ்டேபிள் பண்ணிக்கணும். ஹேண்டில் வந்து இது வந்து வச்சு காட்டியிருக்கேன். ஹேண்டில் வந்து 2 கார்னரில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேல் பகுதியில் இருக்கிற கிளாத்தையும் கீழ் பகுதியில் இருக்கிற கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டு ஷேப்பில் தைச்சி விட்டோம்னா பர்ஸ் ரெடி ஆயிரும். ஜிப்போட 2 சைடையும் சேர்க்குற மாதிரி ஷேப்பில் தைச்சி விட்டுட்டோம்னா நடுவில் ஜிப்பு இருக்கிற மாதிரி. ஜிப்போட ஓப்பனர் வந்து ரன்னர் வந்து நடுவில் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தைக்கும்போது பார்த்து தைக்கணும். ரன்னர் வந்து நடுவில் வந்துடணும். அப்புறமா ரன்னரை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்டாவை திருப்பி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து உள்பகுதி வந்து வெளியில் வந்துடும். ஸ்டிச்சஸ் எல்லாம் உள்ளே போயிடும். ஜிப்பு ஓரத்தில் வந்து தைக்கிறதுக்கு எப்பயுமே வந்து இந்த பெடல் தான் யூஸ் பண்ணணும். ஒரு சைடு மட்டும் பெடல் இருக்கும், இன்னொரு சைடு பெடல் இருக்காது. அது வந்து ஜிப்பை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக. இது வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் போடுறதுக்குரியது. இது வந்து நான் ஜிப்பு மேலே போட முடியாது. இந்த ஃபுட் பெடல் வந்து போட முடியாது. மேலே இருக்கிறது தான் போட முடியும் ஜிப்புக்கு. ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நேராக திருப்பி விட்டுறணும். இது உள்பகுதி ஜிப்போட, இது வெளிப்பகுதி. வெளிப்பகுதியில் வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கும். எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி ஒரு சைடு வந்து வெறும் லேஸ் ஒர்க் இருக்க ரோஸ் டிசைனில் இருக்க லேஸ் ஒர்க்கு மட்டும் இருக்க மாதிரி ஒரு சைடு பிளைனாக வந்து லேஸ் இருக்கும், ஒரு சைடு வந்து எம்ப்ராய்டரி இருக்கும். இப்போ வந்து அமுக்கு தையல் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஜிப்புக்கு 2 சைட்லேயும் கொடுத்தாச்சு. இப்போ ரன்னர் நடுவில் கொண்டு வந்துட்டு ஹேண்டில் அட்டாச் பண்ணணும். ஹேண்டில் ரெடி பண்ண வேண்டிய டைமு. ஹேண்டிலுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாத் எடுத்து அதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டேன். நாலாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணதுக்கப்புறம் நடுப்பகுதியை அயன் பண்ணி ஒரு அயனிங் கொடுத்ததுக்கப்புறம் விளிம்பை திருப்பி உள் பக்கம் வச்சு ஒரு அயனிங் கொடுத்தோம்னா 4 மடிப்பு போயிடும். இப்போ ஒரு ஸ்டிச்சிங் இதில் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே லேஸ் ஒர்க்கு நீளமாக கட் பண்ணி வச்ச லாங்காக இருக்க கிளாத்தை எடுத்து சுருக்கம் வச்சு அதை மேலே வச்சு தைச்சி விட்டோம்னா லேஸ் ஒர்க்கோட நமக்கு வந்து ஒரு லாங் ஹேண்டில் கிடச்சிரும்.
வெளிப்பக்கமாக வச்சு பின் போட்டுட்டு அதை ரிவர்ஸை மேல் இருக்க கிளாத்தை தூக்கி கீழே இருக்க கிளாத்தோட வச்சுட்டு உள் பகுதியை ஃபஸ்ட்டு தச்சு விட்டேன்னா உள்டாக திருப்பும்போது வெளிப்பக்கம் உள்ளே இருக்கும், அது வெளியில் வந்துடும். ரன்னர் நடுவில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு கார்னர் வந்து ஹேண்டிலோட ஒரு கார்னர் வந்து ஜிப்போட ஒரு சைடும் லெஃப்ட் சைடு, ரைட் சைடில் இன்னொரு கார்னரையும் வச்சு ஒரு கைத்தையல் போட்டேன். இதுக்கு மேலே மிஷின் தையல் கொடுக்கணும். ஷேப்பில் தைக்கும்போது அந்த ஹேண்டிலும் சேர்த்து ஜிப்போட சேர்த்து அட்டாச்சாக தைச்சி வந்துடும். திருப்பி விடணும். மேலே இருக்க துணி கீழே இழுத்து விட்டோன்னா அதுக்கப்புறம் ஷேப்பில் தைச்சோன்னா அப்போ பர்ஸு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். உள்டாக திருப்பணும். ஷேப்பில் தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா அசசரி கிளாத்தெல்லாம் சிமிலான்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்டாக திருப்பினோன்னா நமக்கு தேவையான சைஸ்க்கு ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி விடணும். பென்னிங் போட்டு ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் எல்லாம் இருக்கான்னு ஒரு தடவை ஸ்டேப்லி பின் போட்டு திருப்பி விட்டு பார்த்தேன். எல்லாமே வந்து முன்னாடி ஒரு சைடு பின்னாடி ஒரு சைடு மாறி மாறி வராமல் ஃப்ரண்ட் வர வேண்டியது பேக் வர வேண்டியது ஃப்ரண்ட், அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷின் ஸ்டிச் கொடுக்குறதுக்காக கார்னர்ஸ் எல்லாம் தச்சாச்சு. கார்னர்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சு திருப்பி கொடுத்துருக்கேன். கீழே ஷேப் ஃபுல்லாமே 2 டைம்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸை ஒட்டி கட் பண்ணி விட்டுட்டு உள்டாக திருப்பினா நமக்கு கிடச்சிரும். ஜிப்பு ஓப்பனாக வச்சுக்கணும், அப்போ திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல லைட்டாக ஓப்பனாக இருக்குன்னு நினச்சேன், அது ஓப்பனாக இல்லை. பின்னாடி இருக்க எம்ப்ராய்டரி கிளாத்து தனியாக விலகி தெரியுது, அவ்வளோதான். அது வந்து சின்ன ஸ்டிச்சு கைத்தையல் போட்டேன். ஹேண்டிலும் ஒரு சைடு கரெக்டாக பொசிஷனாக வந்துருச்சு, ஒரு சைடு வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக வளைஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சு. அதையும் ஜிப்போடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வர மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டேன். கைத்தையல் கொடுத்தாச்சு. ஃபைனல் அவுட்லுக் நல்லா இருந்துச்சு. அந்த ரன்னரில் வந்து ஒரு தோரி மாதிரி செட்டு, அது சும்மா கிளாத்தில் சர்க்கிள் கிளாத் எடுத்து ஒரு தோரி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு.